இந்த தேன்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெட்டார் தெரியுதுங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சராடு. இந்த இதில் வந்து நம்ம தேனியோட முட்டைகள், லார்வா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் தேன், மகரந்தம்லாம் இருக்கும். இப்போ ஒரு வெட்டுறது பார்த்திங்கன்னா மகரந்தம் பாருங்கள், இதான் மகரந்தம். இந்த கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேனை மட்டும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தண்ணி மாதிரி வடிதுன்னு பாருங்களேன், எவ்வளோ லிக்விடாக இருக்குது பாருங்கள் தேனை. தேன் எப்போவுமே கெட்டியாக இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு எதுவுமே ஒரு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ தேன் வந்து அதோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, பக்கத்தில் எப்படி பூ பூத்துருக்கு, அதோட எல்லா சூழ்நிலைகளும் பேஸ் பண்ணி தான் தேன் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வர மாதிரி எப்போவுமே தேன் இருக்காது. காட்டு தேன் இப்படி தான் இருக்கும், அதோடய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அவ்வளோ பெரிய கூடில் இவ்வளோ தான் தேனும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃபைனலாக தேன் கிடச்சிது. இன்கேஸ் யாருக்கு தேன் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.